கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதான் இன்னைக்கு வசனம். என்ன நிச்சயமா முடிவுன்னா, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். பணத்துக்கு அழைக்கப்படவில்லை, பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். நிச்சயமான ஒரு முடிவுனா, அந்த பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன் அதுக்கு ஒரு நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் பணம் 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 தான் போவாங்க. பிஸ்னஸ்ல பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு போவாங்க. இதெல்லாம் கடைசியில் எங்கே போய் கொண்டு போனா பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஆனால் பரிசுத்தத்தோட உங்களையும் என்னையும் இயேசு அழைத்திருக்கிறார். அழைச்ச தேவன் நிச்சயமா பரிசுத்தத்துக்கு கிடையாது. தேவைதான், பணம் தேவையில்லைன்னு நான் சொல்லலை, தேவைதான். ஆனாலும் பணத்தை விட பரிசுத்தம் தான் முக்கியம். நம்ம பரிசுத்தத்தோட வாழ்வோம். அழைச்ச தேவனை, உண்மையுள்ள தேவனை நம்பி ஓடுவோம். நிறைய இடங்களில் பணத்துக்கு பின்னாடி ஓடி கொடுக்கப்பட்ட அழைப்பை விட்டுறாங்க. எதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டன்னு கூட நம்ப முடியாம ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தத்தோடு ஓடினோம்னா அழைச்ச தேவன் என்னைக்குமே கைவிட மாட்டார். இயேசு நல்லவர். நீதிமொழி 23வது அதிகாரம் அதோடைய 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை நான் வீண் போகாது. இயேசு நல்லவர்.